உன்னுடைய இல்லத்தில் நான் வந்து அமர்ந்து விட்டேன். அமர்ந்ததற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. இப்பொழுது உன்னுடைய வீட்டை நான் அற்புதத்தால் நிரப்ப வந்திருக்கின்றேன். நல்லதை பல நடத்தி கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்த வந்திருக்கின்றேன். கஷ்டத்தில் கரம் கூப்பி அழைத்தாயே, கணபதியே என்னை காப்பாற்று, என் வாழ்க்கையை மாற்று, என் வாழ்க்கையை மாற்றிக்கொடு என்று கதறினாயே. அந்த கதறலை கேட்டு இப்பொழுது உன் வீட்டில் வந்து நான் அமர்ந்து விட்டேன். எனக்கு மிகவும் முக்கியமானது தூய்மையும் ஒழுக்கமும். இவை இரண்டையும் நான் மிகவும் விரும்புகின்றேன். உன் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளும் பொழுது நல்ல சக்தி நீ அழைக்கின்றாய் என்று அர்த்தம். மனதை சுத்தமாக வைத்து கொள்ளும் பொழுது பிரச்சனைகளை அங்கே அகற்றுகின்றாய் என்று அர்த்தம். தினமும் காலை ஒரு விளக்கு ஏற்றி ஓம் விநாயகாய நமக என்று நீ சொல்லும் பொழுது நாள் முழுவதும் எந்த தடைகளும் வராமல் உன்னை பாதுகாக்கும். பிறருக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்து உன் பாதையில் பெரிய உதவியை நீ வரவேற்றுக் கொள்வாயாக. யாருக்காவது ஒரு உணவு கொடு, யாருக்காவது ஒரு நல்ல வார்த்தையால் பேசு. ஒரு சிறிய புன்னகை கூட பெரிய மகிழ்ச்சியை உனக்கு திரும்ப பெற்றுத்தரும். புத்தியின் கடவுள் நான். அறிவும் பொறுமையும் முக்கியம். எந்த வேலையை ஆரம்பிக்கும் முன்னும் நீ நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டும். உடனே எதற்கும் கோபம் கொள்ளாமல் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஒரு பக்தன் சோதனை எழுதும் முன் ஓம் விநாயகாய நம என்று சொன்னான். அவன் மனம் அமைதியோடு இருந்தது. முடிவில் நல்ல விஷயங்களும் நடந்தது. ஒரு நன்றியை நீ தெரிவித்தால் அடுத்த நன்றியை தெரிவிப்பதற்கான வாய்ப்பு உடனே உன்னை வந்து சேரும் என்பது ரகசியம். எனக்கு இன்று உணவு கிடைத்தது நன்றி. எனக்கு இன்று ஆரோக்கியம் கிடைத்தது நன்றி. இன்றைய நாள் அழகாக தொடங்கி இருக்கின்றது நன்றி. இப்படி நன்றியை சொல்லக்கூடிய பழக்கத்தை நீ வைத்து கொண்டால் உன் வாழ்விற்கு பல நல்ல வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுத்து கொண்டே இருக்கும். இன்று புதிய தொடக்கம் உன்னுடைய வாழ்விற்கு. எந்த நல்ல காரியமும் என்னை நினைத்து நீ தொடங்கினால் தடையின்றி நடைபெறும். திருமணம், வீடு வாங்குதல், புதிய வேலை, கல்வி எல்லாமே என்னுடைய அருளால் சிறப்பான விஷயங்களாக மாறும். நான் உன் வீட்டில் வந்து அமர்ந்துள்ளேன். இனி உன் வாழ்க்கையில் மலர்கள் போல மகிழ்ச்சியானது மலரும். சின்னதை நீ செய்தால் கூட பெரிய மாற்றத்தை கொடுத்து பெரிய பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அதிர்ஷ்டம் உருவாகும். தடைகள் அகன்றது. நான் உன் பக்கம் வந்துவிட்டேன். முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் இனி பெருக போகின்றது. அற்புதத்தால் உன்னுடைய வீட்டை நான் அலங்கரிக்க வந்திருக்கின்றேன். என்னை நீ மனமாற மனமுருகி நினைத்தாலோ அழைத்தாலோ உன்னுடைய மனம் அமைதியாகும். அமைதி வந்த இடத்தில் மகிழ்ச்சி மலரும். அமைதி வந்த இடத்தில் நல்ல நேரம் உருவாகும். அமைதி வந்த இடத்தில் இன்பம் பிறப்பெடுக்கும். அமைதி வந்த இடத்தில் மகிழ்ச்சி மலரும். மகிழ்ச்சி மலர்கின்ற இடத்தில் முன்னேற்றம் உன் பக்கம் தானாக வரும். மூல காரணமாக இருப்பது உன் நினைவையே. என் மனதிலும் என் நினைவு உன் மனதிலும். காலை எழுந்ததும் என்னை நினைத்துக்கொள். எல்லாம் சாத்தியமாகும். விநாயகனுடைய அருளால் சிறப்பான வழி கிடைக்கும் என்று நினைத்துக்கொள். சிறிய விஷயம் எதையாவது நீ சோதித்துப்பார். இன்று முழுவதும் நான் விநாயகனுடைய அருளை பெற்றே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். காலை எழுந்தவுடன் விநாயகனின் நினைவோடு எழுகின்றேன். நல்ல எண்ணங்களோடு, நல்ல வார்த்தைகளோடு, நல்ல தூய்மையோடு இன்றைய நாள் முழுவதும் நான் இருப்பேன் என்று உன் மனநிலையை நீ மாற்றி இன்று முழுவதும் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்று நினைத்து அன்றாட வேலைகளை தொடங்கிப்பார். உன் வாழ்க்கையில் இப்படி சிறு சிறு மாற்றங்களை தினம்தோறும் நீ உன்னிடத்தில் இருந்து கொண்டு வரும் பொழுது அந்த நல்ல பழக்கங்கள் உன் வாழ்விற்கு முன்னேற்றத்தையும் வளத்தையும் தானாக கொண்டு வரும். முதலில் ஆரோக்கியம் பெருகும். இப்படி மனதை அமைதியாக்கி நல்ல விஷயங்களை செய்து பின்பற்றி வரும் பொழுது உன் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். பிரச்சனைகளை எல்லாம், உடல் குறைபாடுகளை எல்லாம் நீயே தீர்த்து கொள்ளலாம். உன் உடல் உறுப்பில் எந்த உறுப்பில் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்க வேண்டும், தானாகவே சரியாகிவிட வேண்டும், குணமாகிவிட வேண்டும். அது எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் தன்னைத்தானே உடல் சரி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வழியை நமக்குள்ளேயே கொண்டு வரலாம். நம்முடைய மனமும் உடலும் இணைந்தது தானே. மனதில் மாற்றம் ஏற்படும் பொழுது உடலிலும் மாற்றம் தானாக வந்துவிடும். நோய் பரிபூரணமாக குணமாகிவிடும். எத்தனை மருத்துவ வசதிகளும் சிகிச்சை முறைகளும்
லட்சக்கணக்கில் கொட்டி கொடுத்தாலும் தீராத நோய்களும் மனதை நாம் மாற்றும் பொழுது, நம் பழக்க வழக்கங்களை நடவடிக்கைகளை மாற்றும் பொழுது சுலபமாக அந்த நோய்கள் குணமாகும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இதன் மூலம் குணமாகும். உடல் ஆரோக்கியம் பெற்றால், மனம் ஆரோக்கியம் பெற்றால், இரண்டும் சேர்ந்து வாழ்க்கையின் பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளக்கூடிய வழியை தானாக பிறப்பிக்கும். இப்படி எல்லாவற்றிற்கும் காரணம் உன்னை நீ சரி செய்து கொள்வது. சிறிய சிறிய விஷயங்களின் மூலமாக பெரிய மாற்றத்தை நீயே கொண்டு வர முடியும். விநாயகனின் அருள் உனக்கு அதிகமாக இருப்பதால் உன் உள்ளம் தூய்மையடைந்த, உன்னுடைய இல்லமும் தூய்மையடைந்து விட்டது. உன்னுடைய உடல் ஆரோக்கியமும் பரிபூரணமாகும். மூன்றும் சேர்ந்த அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும். ஒவ்வொருவருடைய கர்மா ஒவ்வொரு விதத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. பிறருக்கு நடக்கும் விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதில்லை. பிறருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரியான சம்பவங்களோடு நிகழ்வுகளோடு உனக்கு கிடைப்பதில்லை. ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பாதையில் செல்கின்றார்கள். ஒரு பாதையில் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் வேறு வழியில் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே பாதையில் தான் நாம் முன்னேறுவோம் என்று அர்த்தமாகிவிடாது. அதனால் பிறரோடு ஒப்பிட்டு பிறரோட வாழ்க்கையை கவனித்து அதுபோல நடக்க வேண்டும் என்று எண்ணாமல், உன்னுடைய மனநிலை, உன்னுடைய வாழ்க்கை நிலை, உன்னுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்துதான் உன்னுடைய கர்மாவும் வேலை செய்கின்றது. யாரோ ஒருவர் மூலமாக எதிர்பாராத உதவி கிடைக்க வேண்டும், பிறருக்கு கிடைக்கின்றது என்று சந்தோஷப்படுகின்றாய், நல்லது. ஆனால் அதே மாதிரி பிறரின் மூலமாக தான் உனக்கும் உதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. உன் மூலமாகவே உனக்கு உதவி கிடைக்கலாம். நீதான் உன் வாழ்விற்கு புதிய மாற்றத்தை கொண்டு வர போகும் சக்தியாக கூட இருக்கலாம். பிறரோடு ஒப்பிட்டு அதையே எதிர்பார்க்காதே. உனக்குள் நீ மாற்றத்தை கொண்டு வா, உன் வாழ்க்கை வளம் பெறும். ஒரு மழை துளி தினம்தோறும் பாறை மீது விழுந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு நாள் அந்த பாறையை சிறு ஆழத்தை காணக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு துளி மழை அற்புதத்தை செய்திருக்கின்றது. அதுபோல தினசரி நீ செய்யக்கூடிய பழக்கங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது நல்ல பழக்கங்களாக இருக்கும் பொழுது நல்ல மாற்றத்தையும், தீய பழக்கங்களாக இருக்கும் பொழுது தீயனவையும் கொண்டு வந்து சேர்க்கின்றது. அனுதினமும் நீ உனக்கு நல்லனவைகளை சேர்த்து கொண்டே இருந்தால் அது மாபெரும் அதிர்ஷ்டத்தை நீ இருக்கும் இடம் தேடி கொண்டு வந்து சேர்க்கும். எப்பேற்பட்டவருடைய வாழ்க்கையையும் என்னுடைய அருள் மாற்றி இருக்கின்றது. தீய பாதையில் சென்றவர்களுடைய வாழ்க்கையே மாறி நல்ல பாதையில் வந்து நல்ல முன்னேற்றத்தை அடைந்து வாழ்ந்து காட்டி இருக்கின்றார்கள். இறைவனுடைய அருள் ஆசிர்வாதம் கிடைத்தால் சாதிக்க முடியாத விஷயம் என்று எதுவும் இல்லை. உன் மனதின் தூய்மை, உடலின் தூய்மை இரண்டும் சேர்ந்து உன்னுடைய வீட்டிற்கு என்னை வரவழைத்து விட்டது. இனிமேல் நீயும் உன்னுடைய குடும்பமும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் இன்பமும் கண்டுகொண்டே இருப்பீர்கள். இறைவனோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்த ஆரம்பித்தால், இறைவன் காட்டும் வழியில் நீ வர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை ஒளி பெற்றுவிடும். நீ என்ன நினைக்கின்றாயோ அது உனக்கு நடக்கும். நீ என்ன கேட்கின்றாயோ அது உனக்கு கிடைக்கும். கணபதி நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. நம்பிக்கையோடு இரு, துணிவோடு செயல்படு, நல்லது நடக்கும்.